ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம வாழைத்தண்டில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நமக்கு நல்ல ஷார்ப்பான ஒரு கத்தி வேணுங்க. ஏன்னா வாழைத்தண்டு வந்து அதுக்குள்ளே நாராக இருக்கும். நம்ம கட் பண்ணி அதை எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதை க்ளீன் பண்ணவும் தெரியாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த நார் வந்து நம்ம எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் நார்மலாக சாதாரணமாக இருக்கிற கத்தியை வச்சு பயன்படுத்துறதை விட அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைட்டாக வந்து தீட்டிக்கோங்க. அதாவது கீழே வச்சு நம்ம தேய்ச்சோம்னா அது நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாகிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு நம்ம கட் பண்ணும்போது அந்த நார் வந்து அதில் வந்துடும். இந்த மாதிரி தனியாக ப்ளஸ் இந்த துண்டை வந்து நம்ம அப்படியே வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்து நார் வராது. நம்ம கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து அதில் நார் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோக்களோட நம்ம போட்டிருப்போம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு அந்த நார் வந்து உள்ளுக்குள்ளேருந்து தனியாக வந்து அந்த அளவுக்கு வராது. பொதுவாகவே இது நார் சத்து அதிகமாகணுன்றதுக்காகவும் வயிற்றில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தண்டோட அந்த நாரையும் சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் நமக்கு அந்த ஃபுல்லான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணும்போதே கொஞ்சமான அந்த நார் வந்து போயிடும். மீதி இருக்கிற நார் வந்து அதில் இருக்கும். நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண அப்புறம் இதை அப்படியே நாளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் ஜஸ்ட் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்த இந்த மிக்சிங்கில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேருங்க. அரிசி மாவு சேர்த்து செய்கிறதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நமக்கு அந்த பன்னீரோட எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அப்படியே பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அந்த டேஸ்ட் ஃபுல்லாகவே பன்னீர் போல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மசாலா ஐட்டம் போல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணலாம். ஆனால் கடலை மாவு சேர்த்து நம்ம வாழைத்தண்டு செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு பொருளில் நம்ம எந்தெந்த இன்க்ரீடியன்ட் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வேறுபடும். அதனால் இந்த வாழைத்தண்டுக்கு கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்து செய்யுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு தட்டை எடுத்துக்கலாம். தட்டில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக நம்ம தேய்ச்சா போதும். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகும். இப்போ நம்ம இது வரைக்கும் செஞ்சது பன்னீர் ரெடி ஆகலைங்க. நம்ம வேக வச்சு எடுத்த அப்புறமா தான் நமக்கு நார்மலாக கடையில் வாங்குகிற அந்த பன்னீரோட டேஸ்ட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கிற மாதிரி அந்த பன்னீர் வந்து ரெடி ஆகும். இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணது வெறும் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம் ப்ளஸ் கீரை பால் வந்து சூடு பண்ணுறது ஒடியால் வந்து பாலுக்கு கீரோன்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல வந்துட்டேன். பால் வந்து சூடு பண்ணுறது, எலுமிச்சை பழம் சேர்க்குறது, அதை புளியறது, அதை எடுத்து நல்லா வந்து புளிஞ்சு எடுத்து அந்த தண்ணியை வந்து கட்டி நல்லா கெட்டியாக பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது, அது வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். இந்த அந்த தண்டு வந்து அரைக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த பன்னீரோட டேஸ்ட் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிடைக்கும். ஒரு வேளை உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா பால் ஏடை இருக்கு இல்லைங்க, அந்த பாலாடை அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பால் பவுடர். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அடியில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம இந்த தட்டை வந்து அது மேலே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு 10 நிமிஷம் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க. வெந்த அப்புறமா இதை அப்படியே ஆற விட்டுருங்க. உடனே எடுத்து கட் பண்ணாதீங்க. அது வந்து செட் ஆகிருக்காது. நல்லா வந்து ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும். சில்லுன்னு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கோங்க. அடியில் நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிசான லேயராக இருக்கிறதுனால அப்படியே வந்து வந்துடுது. நீங்கள் பெருசாக வந்து செய்கிறீங்க, நல்லா அதிகமாக வந்து செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பெரிய தட்டில் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன தட்டிலேயே நல்ல கனமாக வந்து போட்டிங்கன்னா நமக்கு அந்த பன்னீர் க்யூப் எந்த சைஸில் இருக்குமோ அதே போல் வந்துடும். இப்போ நான் கட் பண்ண இந்த பீஸ் எல்லாம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஈரமாக இருக்கிறதுனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கணும். நல்லா சில்லுனான அப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பண்ண ப்ராசஸில் நமக்கு இப்போ தான் வந்து பன்னீர் ரெடியாக இருக்குங்க. இந்த பன்னீரை நீங்கள் குழம்பு செய்ய பயன்படுத்தலாம். நேற்று வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அப்போ வந்து வாழைப்பூ வச்சு செய்யும் போது அதை வந்து நம்ம குழம்பு செஞ்சு காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குழம்பு செய்யலாம். இல்லைனா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன். கோஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு பன்னீர் அப்போல்லாம் கூட நிறைய வந்து விதமாக குழம்பு செஞ்சு காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லைனா இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி இதே மாதிரி வறுத்துட்டும் சாப்பிடலாம். வீட்டில் ஏற்கனவே சாப்பாடு செஞ்சு கிளை மிளகா சாம்பார் வச்சுருக்கேன். அதோட கூட இது ஒரு சைட் டிஷ் போல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கனால நான் அப்படியே வந்து செய்கிறேன். தனியாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்பார் போல் சேர்த்துட்டு உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்ல மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக காரமாக இருக்கணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எலுமிச்சை பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையிலேயே வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் ஜஸ்ட் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிக்கும். இப்போ வந்து இது ஜஸ்ட் ஈரமாக இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து நல்லா வந்து இப்படி ஒட்டிக்குச்சு. இப்போ நல்லா ஒட்டின அப்புறமா இந்த மாதிரி
ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊறுச்சுன்னா அந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ளே போன மாதிரி அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து இப்படி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா அதில் இந்த மிக்ஸிங்கை இப்படி ஒன்று ஒன்றா போடுங்க. இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா பன்னீர் பக்கோடா போல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து உண்மையாகவே சுத்தமாக தெரியாது உங்களுக்கு பன்னீரில் செஞ்சுதா இல்லை இப்படி வாழைத்தண்டில் செஞ்சுதான்னு சொல்லி குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இதை மதியம் செய்யும்போது ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் எங்கள் பசங்களுக்கு கொடுத்ததுனால பசங்க வந்து ஸ்கூல்லையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்கணும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பசங்களுக்கு எல்லாருக்குமே நான் கொடுத்தது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாதி வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்கூலில் வந்து கொண்டு போய் எல்லாருக்கும் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பசங்க வந்து இது பன்னீர் நினச்சிட்டு தான் எல்லாருமே சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் பன்னீர் இல்லை இது வாழைத்தண்டில் செஞ்சது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பன்னீர் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் செஞ்சால் வீட்டில் வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கும் பசங்க வந்து சொல்லுவாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அதனால் கொடுத்துருவோம். சாப்பிடும் போது ஸ்கூலில் பசங்கள்லாம் ஷேர் பண்ணி ஒன்றா சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி எந்த ஐட்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அடிக்கடி இந்த மாதிரி கொடுப்போம். வீட்டில் ஸ்கூல் வந்து வீட்டு எதிரிலே இருக்கிறதுனால பசங்க வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்து தான் கொண்டு வந்து ஸ்கூலில் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பசங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஷேர் பண்ணி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் சரி பசங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கொடுங்க பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியான சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். செம்ம சூடாக இருக்குது அதனால் நான் இதை உடச்சி காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். மேல இருக்க அந்த பட்டையை நம்ம உரிச்சுட்டு இந்த மாதிரி வச்சிருப்போம். தண்டு கடையில இப்படிதான் கிடைக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்ல ஷார்ப்பான கத்தியா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கையில தண்டு கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஒரு சைட்ல கட் பண்ணுங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்ல ஷார்ப்பான கத்தியா இருந்தா அந்த நார் வராது. இது வந்து நம்ம பார்த்திருப்போம், ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி தண்ணியில போட்டு குச்சி கருவேப்பிலை அதெல்லாம் வச்சு சுத்தி அந்த நார் எடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இதுல எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா கட் பண்ணும் போதே பார்த்தோம்னா பாருங்க நாரே வரல. சைட்ல வந்து கொஞ்சமா அந்த மேல இருக்க இடத்துல நான் அந்த பட்டையோட இடத்துல கொஞ்சமா வந்தா வரும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. கத்தி நல்லா ஷார்ப்பா இருந்தா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து சுத்தம் பண்ண தேவையில்லை. இதை கட் பண்ணியாச்சு. ஒரு கிண்ணத்துல போட்டுட்டு இதுல ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இல்லைன்னா தயிர் ஊற்றி முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். மேல இருக்க பிளேட்ல நம்ம இதை எடுத்து வைக்க போறோம். தயிரோ இல்ல மோர் இதுல 2த்துல ஏதாவது ஒண்ணுத்துல இந்த மாதிரி போட்டு கழுவிட்டோம்னா தண்டு வந்து கருப்பாகாம இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதுல போட்டு வச்சோம். இது ஆப்ஷனல் தான். நீங்க கட் பண்ணிட்டு நேரடியா கூட இந்த இட்லி பாத்திரத்துல வச்சுக்கலாம். கலர் ஆகாம அதாவது கருப்பான கலர் ஆகாம இருக்கிறதுக்காக மட்டும்தான் இது நம்ம செஞ்சோம். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். இப்ப இதை எடுத்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல மேல இருக்க தட்டுல வச்சுட்டு மூடி போட்டு இதை வேக வைக்கலாம் 10 நிமிஷம். இந்த ரெசிபி செய்ய நமக்கு ஆகும். ஆனா இது நம்ம 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்ப இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது நல்லா வெந்துரும் 5 நிமிஷத்துலயே. நம்ம வந்து தண்ணி ஊத்தி வேக வைக்கிறத விட இப்படி வேக வச்சா ரொம்ப நல்லது. இது பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்ப இது ரெடியா இருக்கு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லில ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சட்னி செய்ய போறோம். வாழைத்தண்டு வந்து ஒரு சிலர் பார்த்தோம்னா தண்ணியில போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வைக்காம நம்ம இந்த மாதிரி ஆவியில வேக வச்சோம்னா அதோட சக்திகள் நமக்கு முழுசா கிடைக்கும். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்த அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல ஏற்கனவே நீர் சத்து இருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணி மாதிரி வேணும்னா நீங்க தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்னதா ஒரு தாளிப்பு போட்டா இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. புளிப்பு சுவை உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா எலுமிச்சை பழ சாறு சேர்க்கலாம் அரைக்கும் போது, இல்லைன்னா ஒரு கொட்டை புளி வச்சு அரைச்சிக்கலாம். ஆனா புளிப்புக்கு எதுவுமே சேர்க்காமலே இந்த சட்னி அவ்வளவு சூப்பரா இருந்தது. நீங்க அப்படியே செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா ஒரு சிலர் அதை சுத்தம் பண்ண தெரியாமலையும் அதிகமா டைம் ஆகும், அந்த நாறு எடுக்காம சமைக்க முடியாது, அந்த மாதிரி நினைச்சிட்டு செய்யாம விட்டுருவீங்க. ஆனா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா செய்யலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த சட்னியை இட்லி, தோசை, சாதத்தோட சூடு சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா முதல்ல ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. தண்டு எடுத்து
இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்லேயே. நம்ம எப்போவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து நார் எடுக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி இது பண்ணி அது பண்ணி சமைப்போம். அது மாதிரி பண்ணும்போது ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் வந்து நடுவில் இருக்க அந்த தண்டு எடுத்துக்கிட்டு நல்ல ஷார்ப்பான கத்தியோ இல்லை நம்ம வாழைக்காலாம் சீவோம் இல்லைங்களா, அந்த சீவல் பண்ணுறது அதையோ வச்சு இந்த மாதிரி மெலிசாக சீவி வச்சுக்கோங்க. இதில் நாரே வராது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். புழுங்கல் அரிசி, பச்சரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையிலேருந்து வாங்கின ஒரு தண்டு அந்த சைஸ்க்கு அப்படியே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்க்குறேன். நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். பாருங்கள், இப்படி இருக்கட்டும். அடுப்பு மேலே ஒரு தவா இல்லைன்னா பேன் வச்சு சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தண்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி டிப் பண்ணி டைரெக்டாக நம்ம அப்படியே தவாவில் வச்சிடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒன் சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, அதோட நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இன்னொரு சைடும் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த கடுகு சீரகம் அதோட வாசனையெல்லாம் நல்லா சூப்பராக வரும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுத்து விடலாம். அதோட ஈவினிங் டைமில் இதை செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வாழைத்தண்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணி செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் சாப்பிடாமே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். வாழைத்தண்டில் அந்த நாரெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ண தெரியாமலே நிறைய பேர் சாப்பிடாமே விட்டுருவாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. அதோட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வாழைத்தண்டுனே தெரியாது. வெந்த அப்புறமா நமக்கு அந்த நாரெல்லாம் வராது. அப்போ வந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். கத்தி வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எது கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். முதல்ல இந்த மேலே இருக்க பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வெட்டியிருந்தால் ஒரு மாதிரியாக கலர் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கலாம். அதில் இதை சேர்த்துடலாம். இல்லைன்னா உடனே கருப்பாயிடும் இல்லைங்களா, அதனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த தண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். பாருங்கள், ஒரு கையில் வந்து இந்த தண்டு நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த கத்தியை நல்லா ஷார்ப்பாக இருக்க கத்தியை நீங்கள் வந்து நல்லா அழுத்தி வெட்டினீங்கன்னா அந்த நார் வந்து ஒட்டிக்கிட்டே இழுத்த மாதிரி வராது. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணோம்னா அந்த நார் வந்து வராது. நம்ம வந்து கட் பண்ணும்போது இந்த நார் ஒரு கிணத்துல போட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சி வச்சு சுற்றி அந்த நாரெலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதை விட நிறைய பேருக்கு அதை செய்ய முடியாது க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சோம்னா இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் இந்த கத்தியை வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்ச உடனே டக்குன்னு நம்ம கட் பண்ணிடணும். நல்லா ஷார்ப்பாக இருக்க கத்தி. அதோட கத்தியை வந்து ஒரு கையில் அந்த தண்டு பிடிச்சிட்டு ஒரு கையில் டக்குன்னு கட் பண்ணிட்டோம்னா அந்த நார் வந்து வராது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி கட் பண்ணணும். அப்போ தான் அந்த நார் வந்து வராது. வாழைத்தண்டு வந்து இந்த நார் சக்தி இருக்கிறதுனால இது ரொம்ப நிறைய மெடிசனுக்காக யூஸ் பண்ணுவோம். இது செய்ய தெரியாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம். இந்த தண்டு வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு கத்தி நல்ல ஷார்ப்பான கத்தியில் சருன்னு அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டோம்னா அந்த நார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராது. இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க. கத்தி ஷார்ப்பாக இருக்கும்போது நீங்கள் ஒரு கையில் தண்டை ஸ்லிப் ஆகாமல் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் சமைக்கிறதுக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் அரிசி சேர்த்துட்டு இது நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஊற வச்சா போதும். இந்த மாதிரி இந்த தண்ணியை ஊற்றிட்டு இன்னொரு தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதில் தேவையான அளவுக்கு, அதாவது காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு
சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை இதுக்குள்ளேருந்து போட்டு அப்படியே எடுத்து நம்ம தவாவில் போட்டு பொரித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து எண்ணெய் அதிகமாக வச்சோம், நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எண்ணெயிலேயும் பொரிக்கலாம், இல்லை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் போட்டும் பொரிக்கலாம். எப்படி செஞ்சாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே வெந்துடும். டக்குன்னு செய்கிறதுக்கு வாழைத்தண்டு ரொம்ப டைம் எடுக்கும்னு நிறைய பேர் வாங்காமே இருப்பீங்க, இல்லை அதை சமைக்காமலும் இருப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்குள்ளே டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ ஒரு தவா இல்லைன்னா ஃபேன் அடுப்பு மேலே வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு அந்த மாவில் முக்கி இந்த மாதிரி தவாவில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போடுங்க, அவ்வளோ சூப்பராக இது வெந்துடும். ரொம்ப மொறுமொறுப்பாகவும் கிறிஸ்பியாகவும் அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்ல காரசாரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரிசி பருப்பு அரைக்கும்போது இதில் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதில் வந்து எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். அது நல்ல வாசமாக இருக்கும். அதனால் நான் வேறு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டாச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம திருப்பி போட்டோம் அந்த சைடில். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக வாழைத்தண்டை இப்படியும் செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழைத்தண்டு ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.